பல்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மகாத்மியத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையினில் ரிஷி லோமசர் கூறினார். அதன் பின்னர் அந்த தேவாசுர போரில் தேவராஜனான தேவேந்திரனும் அசுரர்களை கடுமையாக தாக்கினான். அவனது வீரம் வியக்கத்தக்கதாக இருந்தது. அந்த நேரத்தில் அர்த்த சாஸ்திரத்தின் கீழ் அடைக்கலம் புகுந்து சச்சியின் கணவரான தேவேந்திரன் துர்ஜய அசுரர்களுக்கு மரணத்தின் வடிவமாக ஆனான். இவ்வாறு அசுரர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது தேவேந்திரனை தடுப்பதற்காக அவனது மைத்துனரான நாரத முனிவர் அங்கு வந்து, அசுரர்களின் படையில் கொல்லப்பட்ட வீரர்களுக்கு பிறகு அச்சத்தால் தஞ்சம் புகும் பயந்த வீரர்களை ஏன் கொல்கிறீர்கள்? வெற்றியின் போதையில் அத்தகைய வீரர்களை கொல்பவர்கள் பெரும் பாவிகளாகவும் பிரம்மனை கொன்றவர்களாகவும் கருதப்பட வேண்டும். எனவே பயந்து போன எந்த உயிரினத்திற்கும் உங்கள் மனதில் கூட தீங்கு செய்யலாகாது என்று கூறினார். நாரத மாமுனிவர் இவ்வாறு கூறியதும் தேவராஜனான தேவேந்திரன் உடனடியாக தனது படையுடன் தேவலோகத்திற்கு சென்றான். அப்போது அங்கிருந்த அனைத்து தேவர்களும் பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தொடங்கினர். யட்சர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரும் தேவ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைந்து தேவராஜனான தேவேந்திரனுக்கும் சச்சிதேவிக்கும் அமராவதி சிம்மாசனத்தில் முடிசூட்டினர். தேவராஜனான தேவேந்திரன் சிவபெருமானின் அருளால் வெற்றி பெற்றான். அப்போது தேவலோகத்தில் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் நடைபெற்றது. சங்கம், சக்கரம், மிருதங்கம், பட, தூள், அனக், பேரி மற்றும் மற்றவரும் தப்பிக்க தொடங்கினர். தேவர்களால் கொல்லப்பட்ட அசுரர்கள் பூமியில் கிடந்தனர். மகாத்மா, மன்னன், பலி சக்கரவர்த்தி முதலானோரும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருந்தனர். அக்காலத்தில் பிருகுவம்சத்தை சேர்ந்த சுக்ராச்சாரியார் தனது சீடர்களுடன் தவம் செய்வதற்காக மானசரோத்தர பர்வதத்திற்கு சென்றிருந்ததால் அவரால் அந்த போரில் கலந்து கொள்ள இயலவில்லை. அந்த போரில் உயிர் பிழைத்த அசுரர்கள் சுக்ராச்சாரியாரிடம் சென்று தாங்கள் அழிந்ததற்கான காரணமான அந்த சம்பவம் முழுவதையும் விரிவாக விவரித்தனர். இதனை கேட்ட பிருகுமுனிவரின் மகனான சுக்ராச்சாரியார் துக்கமும் கோபமும் அடைந்தார். அவர் தனது சீடர்களுடன் போர்க்களத்திற்கு வந்து தனது மிருத சஞ்சீவினி வித்யையின் பலனால் இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். சுக்ராச்சாரியாரின் தூண்டுதலால் பலி முதலானோர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தனர். சுக்ராச்சாரியார் இறந்த அரக்கர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். பின்னர் லோம ரிஷி கூறினார், குரு பிரகஸ்பதி இல்லாமலேயே தேவி இந்திராணியான சச்சி தேவியின் பதியான தேவேந்திரன் சில காலம் ஆட்சி புரிந்தான். தேவராஜனான தேவேந்திரன் சிறிது காலம் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். அக்காலத்தில் விஸ்வரூபன் தேவேந்திரனின் சீடராக இருந்தார். விஸ்வரூபன் 3 தலைகளை கொண்ட ஒரு புரோகிதராக இருந்தார். யாகம் மற்றும் பூஜையில் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களுக்கு உரிய பங்கினை அவர் பெற்று தந்து வந்தார். இந்த உண்மை சதிபதி தேவேந்திரனிடமிருந்து மறைந்திருக்கவில்லை. புரோகிதரான விஸ்வரூபர் தேவர்களுக்கு பங்கை உரக்க பேசி கொடுப்பார். அசுரர்களை பேசாமல் அமைதியாக பலியிடுவார். மனிதர்களுக்கு மந்திரங்களை மெல்லிய குரலில் உச்சரித்து பங்கை வழங்குவார். இதுவே அவரது அன்றாட பணியாக இருந்தது. ஒரு நாள் குருவின் இந்த சாமர்த்தியத்தை கண்ட தேவேந்திரன் இதனை குறித்து அறிந்து கொண்டான். பிறகு விஸ்வரூபர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவன் இரகசியமாக அறிந்து கொண்டான். தனது காரியத்தை சாதிப்பதற்காக அவர் அசுரர்களை பலியிடுகிறார். நமது புரோகிதராக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு பலன்களை அளிக்கிறார். இதனை புரிந்து கொண்ட தேவேந்திரன் சௌப பர்வதத்தில் வஜ்ராயுதத்தால் விஸ்வரூபனின் தலையை துண்டித்தான். வஜ்ராயுதத்தின் கரத்தால் அவர் உடனடியாக இறந்தார். தேவேந்திரன் பிரம்மஹத்திக்கு ஆளானான். ஆனால் பிரம்மஹத்தி மது அருந்துதல், திருட்டு மற்றும் குருவின் மனைவியுடன் விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களை செய்த குற்றத்திற்கும் ஆளானான்.
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமங்களை உச்சரிப்பதே முக்தி பெறுவதற்கான ஒரே வழி. அதன் மூலம் அவனது மனம் பகவானுடன் ஒன்றிவிடும். பின்னர் புகை போன்ற நிறமும் 3 தலைகளும் கொண்ட பிரம்மஹத்தி தேவராஜனான தேவேந்திரனை விழுங்குவதற்காக அவனிடம் வந்தான். அவனை கண்டதும் தேவராஜனான தேவேந்திரன் மிகவும் பயந்து அங்கிருந்து ஓடினான். அவன் ஓடுவதைக் கண்டு பயந்த பிரம்மஹத்தி அவனை துரத்தத் தொடங்கியது. அவன் ஓடிய போது அவளும் அவன் பின்னால் ஓடினாள். அவன் எழுந்தபோது அவளும் எழுந்து தன் உடலின் நிழல் போல் தேவேந்திரனுக்கு பின்னால் நின்றாள். அவள் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று மிகுந்த சுறுசுறுப்புடன் தண்ணீரில் பாய்ந்து ஆதிகாலம் தொட்டே நீரில் வாழும் ஒரு நீர்வாழ் உயிரினம் போல் அங்கேயே மூழ்கினான். இவ்வாறு அந்த நீரில் மிகுந்த துக்கத்துடன் வாழ்ந்த தேவேந்திரன் 300 தேவ ஆண்டுகளை நிறைவு செய்தான். அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் பயங்கரமான குழப்பம் நிலவியது. தேவர்களும் துறவிகளும் முனிவர்களும் கூட கவலை அடைந்தனர். 3 உலகங்களும் துயர நிலையில் இருந்தன. எந்த உலகில் பிரம்மதேவரை கொல்பவன் அச்சமின்றி வசிக்கின்றானோ அங்கு புனிதமானவர்கள் அகால மரணம் அடைகிறார்கள். பிராமணர்களே, எந்த ராஜ்யத்தில் ஒரு பாவி அரசன் வசிக்கிறானோ அங்கு பஞ்சம், மரணம், குழப்பங்களும் பலவிதமான பேரழிவுகளும் ஏற்படுவதால் அரசன் தர்மத்தை உண்மையுடன் பின்பற்ற வேண்டும். அரசன் தூய்மையாக இருக்கும்போது மட்டுமே அவனது குடிமக்கள் தூய்மையாக இருந்து நிலைத்தன்மையை அடைகிறார்கள். தேவேந்திரன் செய்த பாவங்களால் உலகம் முழுவதும் எண்ணற்ற துன்பங்களாலும் குழப்பங்களாலும் பீடிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்ட சௌனக முனிவர் சோமச முனிவரிடம் தேவேந்திரன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து தேவர்களின் பரந்த ராஜ்யத்தை அடைந்து விட்டான். அப்படி இருக்க அதில் ஏன் குழப்பம் ஏற்படுகிறது என்று கேட்டார். அதற்கு முனிவர், தேவர்கள், அசுரர்கள், குறிப்பாக மனிதர்களின் இன்பமும் துன்பமும் அவரவர் செயல்களாலேயே ஏற்படுகின்றன. அவற்றில் எந்த சோர்வும் இல்லை என்று பதிலளித்தார். தேவேந்திரன் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் கொடூரமான செயலை செய்தான். அவன் தன் குருவை அவமதித்தது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தின் வடிவத்தையும் களங்கப்படுத்தினான். இது மட்டுமல்லாமல் குருவை போன்ற மகரிஷி கௌதமரின் மனைவியுடனும் அவன் உடல் உறவு கொண்டான். தேவராஜ்யமான தேவேந்திரன் இந்த தீய செயல்கள் அனைத்தின் விளைவுகளையும் அனுபவிக்கின்றான். ஒரு பாவம் செய்யப்பட்டால் அதன் முழுமையான அமைதிக்காக உடனடியாக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். பாவங்களுக்கான பிராயச்சித்தம் பல வகைகளாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஒரு சிறு பாவம் நீண்ட காலம் நீடித்தாலோ அல்லது மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டாலோ அது பெரும் பாவமாக மாறிவிடும். காலை, மதியம் மற்றும் மாலை வேளைகளில் தனது சொந்த மதத்தை பின்பற்றும் வடிவத்தில் எப்போதும் தவம் செய்பவரின் பாவங்கள் அழிக்கப்பட்டு அவர் உலகின் சிறந்த நிலையை அடைகிறார். எனவே தீய செயல்களில் ஈடுபட்டிருந்த தேவேந்திரனான தேவராஜன் இந்திரன் இந்த பாவ செயல்களின் பலனை பெற்றான். அக்கால சூழ்நிலையை கவனமாக ஆராய்ந்த பின்னர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரகஸ்பதியிடம் சென்று தங்கள் எண்ணங்களை அவரிடம் தெரிவித்தனர். அமைதியான மனதுடன் தேவேந்திரனால் கூறப்பட்ட அனைத்தையும் குரு பிரகஸ்பதியிடம் கூறினர். தேவர்களின் வார்த்தைகளை கேட்ட பின்னர் மிகவும் புத்திசாலியான பிரகஸ்பதி உலகம் முழுவதும் பரவியிருந்த குழப்பத்தை கண்டு, இப்போது என்ன செய்வது? இந்த நேரத்தில் நமது கடமை என்ன? தேவர்கள், தூய ஆத்மாக்கள், முனிவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகின் நலன் எவ்வாறு அடையப்படும் என்று சிந்தித்தார். இவை அனைத்தையும் மனதில் சிந்தித்து எது சரி எது தவறு என்று ஆராய்ந்தபடி மாபெரும் பிரகஸ்பதி தேவர்களுடன் தேவராஜனான தேவேந்திரனிடம் சென்றார். அவர்கள் உடனடியாக தேவேந்திரன் ஒளிந்திருந்த நீர்நிலையை அடைந்தனர். அந்த நீர்நிலையின் கரையில் பிரம்மஹத்தி ஒரு பயங்கரமான சண்டாளியின் வடிவில் நின்று கொண்டிருந்தாள். தேவர்கள் அனைவரும் மகரிஷிகளும் அந்த நீர்த்தேக்கத்தின் கரையில் அமர்ந்தனர். குரு பிரகஸ்பதியே தேவேந்திரனை அழைத்தார். குருதேவரின் அழைப்பை கேட்டதும் தேவேந்திரன் எழுந்து நின்றான். அப்போது அவனுக்கு தன் குரு பிரகஸ்பதியின் தரிசனம் கிடைத்தது. மனதில் சிந்தித்தபடி தேவேந்திரன் பிராயாசம் செய்ய தொடங்கினான். அவன் அந்த பிராயாசத்தை எப்படி செய்தான், அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை நாளைய கதை தொடரில் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைய பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.